சூரியர் தானவர் வானவர் அந்தினாரது வல்லமுறை பிடிசூழ தங்கே சிவனாரும் முழுவிருந்தார் ஆனை மோகனுடன் அரமோகனோ அரமோகனோ அழகுள்ளகளை முனி நவமுனியோர்களும் ஆனந்தமாகவே மங்களம் பாடிட அந்தி வர்ணன் கோலுமாய் பரிபூரணே சச்சுதானந்தே சிவபெருமான் எம்பெருமாள் கைலேங்கிரி என்று சொல்லக்கூடிய பர்வதத்தை மீதலகாகி அமர்ந்திருங்க. சரிதான். 30 கோடி தேவாதி தேவர் எல்லோரும் அடி தொழவார். அங்கே 46 ரிஷிமார்கள் எல்லாம் அமர்ந்திருக்க. அப்படி ரிக்கஜூர் சாமம் அதர்வனம் என்ன வேதங்களையும் முழங்கவும். சரி. மேலும் அந்த கைலாச மாமலை பர்வதத்திலே அம்மா யார் யாரெல்லாம் இப்படி வீட்டிருக்கிறார் என்று பாருங்கள். யார் யாரெல்லாம்? நந்தி பெருமாளோடு தொந்தி முகனுக்கு இளைய தொந்தி முகனுக்கு இளைய சங்கரசியம் மகாலிங்கோ பாகத்திலே லிங்கோம் இடபாகத்திலே லிங்கோம் இடபாகத்திலே அந்த லிங்கோம் இடபாகத்திலே சக்தி பூமி பார்வதியால் அமர்ந்தாள் தக்கே சிவனாரோ வீற்றிருந்தார். போடுங்க அப்படி போடு தூக்குடி ராசாத்தி. மாமலை பர்வதத்திலே ஆண்டவனாகி சிவபெருமான் எம்பெருமாள் அம்பிகையாகி ஆதிபராசக்தியோடு வீட்டிருக்கிறார். அம்மை உம்மை பார்வதியில் லிங்கேஸ்வரியம்மை இடது பாகத்தில் அமர வைத்தவராய் அப்படி வீட்டிருக்கக்கூடிய வேளையிலே இந்த பூவுலகை ஆண்டு வருகிறார்களே அவனி அசூரர்கள். அப்படி இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்னம்பா? இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒரு நாளை ஷாவு என்பது இல்லாமல் வாழ்ந்து வர்றான். நிச்சயமாக அவர்களைப் போலவே நாமும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டுமே. ஆனால் அந்த தெய்வ ரகசியத்தை நாமல் அறிய வேண்டும் என்று இந்த அரக்கர்கள் எங்கே வருகின்றார்கள்? நேர அசுரர் எல்லாம் தேவாதி தேவரிடத்துல வர்றாங்க. வந்தவுடனே அண்ணே வணக்கம். வணக்கம் அப்பா தேவர்களே. 8 மாசமும் வணக்கம் இல்லாம இருந்து என்ன செய்யுது? இப்ப வணக்கமும் இல்ல என்னமும் இல்ல. ஆமா அப்பா நரை திரை மூப்பு பிணி சாக்காலம் இவை அணுகாது வாழ்ந்து வருகிறீரே, காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? என்ன? திருப்பாறு கடலிலே பிறக்கக்கூடிய சிறந்த தெய்வாமிர்தம் சாப்பிட்ட காரணத்தினாலே இந்த அவடிகளே நிறைய நிறை மூப்பு பிணி சாக்காலம் என்றுமே அணுகாமல் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகின்றோம். பொதுவா சொன்னா அமிர்தம் சாப்பிட்டா உங்களை மாதிரி இருக்கலாம், எங்களை மாதிரி இருக்கலாம். கலர் இல்லையா அண்ணா? என் கலர்ல இருந்தாலும் கலையா இருக்கலாம்மா. அப்படி சொல்லு. கருப்பு பத்தி என்னைக்கும் குறை சொல்லாத. சரி போட்டு இல்லையா? என்ன அப்படின்னா அமிர்தம் சாப்பிட்டா உங்களை மாதிரி இருக்கலாம். நிச்சயமாக. அப்படி என்று அசுரர் எல்லாம் தேவர்களை இணக்கமாக கொண்டு அப்படியே இருக்க இல்லை அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் தேவர்களும் திருப்பால் கடல் வந்தார்.
ஒன்று சேர்ந்து திருப்பார் கடல்லே வந்து சேர்ந்தார்கள். அப்படி முதலாகவே அம்மா ஆளி தாளியாகவே மாற்றினார்கள். அதன் பிறகு மகேந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாகவும் வாசி என்று சொல்லக்கூடிய கொடிய விஷமுள்ள அரவத்தை கொண்டு கயிறுக்கு பதிலாக பூட்டினார்கள். அழகாகவே சந்திரனை சில்லாக்கி சூரியனை குடையாக்கி ஆமா அப்படி பிடித்து இழுத்து கடைகின தருணத்தில் எங்க எண்ணெய் வந்து பிறந்தது. கடையும் போது என்னம்மா பிறக்கும்? என்ன பிறக்கும்? குரர காலத்திலேயே அமிர்தம் தான் பிறக்கும். அப்படியா? நீ என்ன பிறக்கணும் எதிர்பார்த்த? இல்ல நீ சொல்லணும்ல. உனக்கு எங்க போனாலும் இதுதான் பிறக்கணும். என்ன செய்ய? அம்மா பிறந்த அமிர்தம் யாருடைய கீழே கிடைத்தது? பொல்லாத முகுர்க்கு குணம் உடைத்த அசுரனுடைய கையிலே தெய்வாமிர்தம் சிக்கிக் கொண்டது.